என்ன ஹோட்டல் சார் நடத்திட்டு இருக்கீங்க? கஸ்டமர்ஸ் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? என்ன மேடம் ப்ராப்ளம்? என்ன சார் இது? இதுதான் நீங்க உங்க கெஸ்ட் ட்ரீட் பண்ற லட்சணமா? பாருங்க சார் என்ன எழுதி இருக்குன்னு. புடிங்க. மரியாதை இந்த வெயிட்டரை கூப்பிடுங்க சார். இப்ப கூப்பிட போறீங்களா இல்லையா? நான் இது சும்மா விட போறது இல்ல. பதில் சொல்ல சொன்னா irresponsible அப்படி நின்னுக்கிட்டு இருக்கீங்க. என்னாச்சு சுப்பு? இங்க பாருங்கங்க. எவனோ ஒருத்தன் பேப்பர்ல ஐ லவ் யூ சுப்புன்னு எழுதி கொடுத்திருக்கான். இவரை கேட்டா எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன சார் இதெல்லாம்? சார் ஒரே நிமிஷம் சார். எப்பா இந்த டேபிள பார்த்து யாரீங்க? வாப்பா. இந்த காஃபியோட பேப்பர் வச்சது நீயா? இல்ல நான் வைக்கல சார். இப்பதான் காஃபி எடுத்துட்டு வரேன். அப்ப இந்த லெட்டர் கொண்டு வந்து வச்சது யாரு? தெரியலங்க மேடம். மேடம் எவனோ பொறுக்கி பையன் விளையாடி இருக்கான். இங்க ஹோட்டல்ல அப்படி எல்லாம் நடக்காது. இங்க உட்காந்து காஃபி சாப்பிடுங்க. இல்ல சூர்யா, எனக்கு என்னமோ இது சரியா படவே இல்ல. எவனோ ஒருத்தன் வேணும்னே நம்மள பம்பு கிழக்க பாக்குறான். நாம இந்த இடத்துல இருக்கவே வேண்டாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளம்புங்க வாங்க. ஏ சுப்பு, ஒரு நிமிஷம் கேளு. சுப்பு ரிலாக்ஸ். நீ டென்ஷன் ஆகணும் தானே ஒருத்தன் இப்படி பண்ணிருக்கான். அவன் நினைக்கிற மாதிரி நீ ரியாக்ட் பண்ணனா நீ தோத்து போயிட்டேன் தானே அர்த்தம்? ப்ளீஸ் எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம். எனக்கு இந்த அட்மாஸ்பியரே பிடிக்கலங்க. தயவு செஞ்சு நம்ம போல வாங்கல. சுப்பு ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணு. காஃபியாவது குடிச்சிட்டு போயிடலாம் வா. காஃபி வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம். நீங்க வந்தவங்க வரட்டி போங்க. சுப்பு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா வரவங்க ஹோட்டலை பத்தி என்ன நினைப்பாங்க? பேர் கெட்டு போயிடாது. யாரு வச்சாலும் உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? இந்த டேபிளுக்கு நீ தானே சப்ளை பண்ற. உனக்கு தெரியாதுன்னு எப்படி? இல்ல அவங்க வெளியில போறியா? போடி போ. நான் உனக்கு காஃபி கொடுத்த வெயிட்டர் இல்லடி, நான் உன் காலை சுத்துற பாம்பு. நீ எங்க போனாலும் உன்னை நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். மருந்து வேலை செஞ்சிருமா? குத்துற வரைக்கும் தான் நம்ம வேலை. மருந்து உடம்புக்குள்ள இறங்குச்சுன்னா மிச்சத்தை இது பாத்துக்கோ. கூப்பிடுறிய அவளை? கூப்பிடுறேன்க்கா. ஏய் இங்க வாடி. என்னக்கா? அக்காக்கு கால் வலிக்குதா? கால் அழுத்தி விடுறீ. என்னடி லுக் விடுற? கால் அமுக்குன அமுக்கி விடுறீ. மன்னிச்சிருங்க. இன்னைக்கு என்னோட வேலை கால் அமுக்கி விடுறதுன்னு ஜெயிலர் சொல்லல. இந்த இடத்த சுத்தமா பெருக்கி வைக்க சொல்லிருக்காங்க. அதத்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். அடிங்க, அவ்வளோ திமிரா உனக்கு? கால அமுக்குடின்னு அமுக்க மாட்டியோ? ஏய், நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நான் எத்தனை பேரை போட்டு தள்ளியிருக்கேன் தெரியுமா? என் மேல எத்தனை கேஸுக்கு முதல்ல உனக்கு தெரியுமாடி? சாரிங்க, நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உங்களுக்கு கால் அமுக்கி விடுறது எனக்கு வேலையும் இல்ல. இஷ்டப்பட்டு நானா செஞ்சனா அது வேற விஷயம். ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி செய்யணும்னு எனக்கு அவசியம் இல்ல. விடுங்க, எனக்கு வேலை இருக்கு. ஏய் இருடி, குடுறியவளே குடுறியவளே. ஏய் எங்க ஓட பாக்குற? என்ன விடு. ஆள அமுக்க சொன்னா அமுக்க மாட்டல. என்ன பண்ற பாரு. ஏய் இருங்கன்னு சொல்றேன்ல. தைரியம் அவளுக்கு. குடுறியவளா? விடுடி கைய. புடிக்க அவள. உட்காரு சொல்றேன்ல. விடு. எங்க எந்திருக்குற? ஏய் அங்க என்ன கலாட்டா? எதுக்கு நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? காயத்ரி, இவங்களோட என்ன பிரச்சனை? நான் பெருக்கிட்டு இருந்தேன் மேடம். இவங்க என்ன கூப்பிட்டு கால் அமுக்கி விட சொன்னாங்க. நான் முடியாதுன்னு  அதுக்கு என்ன அடிக்க வராங்க. ஓஹோ, மகாராணிக்கு
கால் அமுக்கி விட ஒரு ஆள் வேணுமா? மனு எழுதி கூட உன் புருஷன வேணா தெரியாம வந்து கால் அமுக்கி விட்டு போ சொல்றேன். பார், உனக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், இங்க இருக்கிறவங்கள வேலை வாங்கி ஜெயிலுக்குள்ள ரவுடித்தனம் பண்ணலான்னு பாக்குறியா? தனி செல்லுல போட்டு 10 நாளைக்கு சோறு தண்ணி இல்லாம பண்ணி போடுவேன். திமிராடி உனக்கு, தொலைச்சு கட்டிப்புடுவேன் ராஸ்கல். காயத்ரி நீ போ. இங்க பாருங்கடி, ஒழுங்கு மரியாதையா வேலையை பார்க்கணும், இல்லைன்னா தொலைச்சு போடுவேன். தொலைச்சி போங்கடி, போய் வேலையை பாருங்கடி. குத்தி இருக்கணும்க்கா, ஜஸ்ட் மிஸ்ஸுக்கா. எங்க போயிட போறா? இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு, நாளைக்கு செத்தா நாளான்னைக்கு பாலு. எப்படி பார்த்தாலும் அவளுக்கு பாலும் பாடையும் கன்ஃபார்ம். என்ன சுபு, இன்னும் நீ அதே தான் நினைச்சிட்டு இருக்கியா? நாம இங்க என்ஜாய் பண்ண தானே வந்தோம். நீ இந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தா அப்புறம் நம்ம எப்படி ஹனிமூன் என்ஜாய் பண்ண முடியும் சொல்லு? ராஸ்கல், எவ்வளவு திமிரு இருந்திருந்தா ஒருத்த இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருப்பான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி ஒரு லெட்டர் வச்சிருக்கானா அவன் எவ்வளவு வக்ர புத்திக்காரனா இருப்பான். சில பேர்லாம் பிறவே இல்லையா அந்த மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லாம, வளர்ப்பு சரியில்லாம, எஜுகேஷன் இல்லாம லைஃப்ல ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்காங்க. ஏன் அவன் கல்யாணம் ஆகாத ஒரு ஆளா கூட இருக்கலாம். A pervert fellow. விட என்னால அப்படி இருக்க முடியாது சூர்யா. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ லவ் யூங்கிற வார்த்தைய உலகத்துல 2 பேர் தான் சொல்லணும். உங்களை பார்த்து நான் சொல்லணும், என்ன பார்த்து நீங்க சொல்லணும். வேற யார் சொன்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அது கெட்ட வார்த்தை தான். ஏய் சுபு, இது ஒரு நல்ல லாஜிக்கா தான் இருக்கு. சரி, இப்ப நீ சொல்ல போறியா இல்ல நான் சொல்லட்டுமா? நீங்களும் சொல்ல வேண்டாம், நானும் சொல்ல வேண்டாம். 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு ஐ லவ் யூ சொன்னா எப்படி இருக்கும்? இது ஒரு சூப்பர் ஐடியாவா இருக்கு. ஆனா இங்க இல்ல, நான் உன்னை இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறேன். வா. எங்க சூர்யா? சொல்றேன்ல. எங்கன்னு சொல்லுங்க. சூர்யா எங்க கூட்டிட்டு போறீங்க? சூர்யா எங்கன்னு சொல்லுங்க. மெதுவா பாத்து பாரு, இந்த இடம் எப்படி இருக்கு பாரு. சூர்யா ரொம்ப சூப்பரா இருக்கு. சூர்யா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. இங்க எவ்வளவு சத்தம் போட்டு கத்துனாலும் யாருக்கும் கேட்காதுல்ல. அதுக்கு தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். 1 2 3ன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஐ லவ் யூன்னு கத்தலாம். அப்ப 2 குரலும் காத்துல கலந்து அப்படியே இந்த மேகத்தோட மிதந்து போய் அப்படியே இந்த பள்ளத்தாக்கு பூரா நிறைஞ்சு நிக்கும். சூர்யா, அடுத்த வருஷம் நாம நம்ம குழந்தையோட இதே இடத்துக்கு திரும்பி வரணும். அது வரைக்கும் இந்த பள்ளத்தாக்கு நம்ம காத்துல அனுப்பி வச்ச காதல பத்திரமா எடுத்து வச்சிருக்கோம். அத நம்ம திரும்பி வந்து தேடி எடுப்போம். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி கத்துவோமா? 1 2 3. எவன்டா இந்த நேரத்துல? ஹலோ, யாருங்க? சார், நாங்க ஹோட்டல்ல இருந்து பேசுறோம். எங்க ஹோட்டல்ல ஹனிமூன் கப்பல்ஸ்க்கு ஃப்ரீயா ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கறோம். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஈவினிங் உங்க ரூம்ல ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருவோம். ஒரு நிமிஷம் சுபு, ஹோட்டல்ல இருந்து பேசுறாங்க. ஹனிமூன் கப்பல்ஸுக்கு ஃப்ரீயா ரூம்ல ஃப்ளவர்ஸ் டெக்கரேட் பண்ணி வைக்கிறாங்களா? நீ என்ன சொல்ற சுபு? சரிங்க சார், பண்ணி வச்சிருங்க. ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஓகே. போடி போ. கடா வெட்டுறதுக்கு கழுத்தை ரெடியா வச்சுக்கோடி. இந்த வீரா ஆட ஆரம்பிச்சிருக்கான். வரேன். வா சுபு.
ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணா, ரெஸ்டாரண்ட்ல லெட்டர் கொடுத்து டென்ஷன் பண்ணா, இப்போ பெட் வரைக்கும் வந்துட்டான். ராஸ்கல், அவன் இங்கதாங்க இருக்கான், இதே ஹோட்டல்ல தான் இருக்கான். ஆனா யாருன்னு தான் தெரியல. அவனை சும்மா விடக்கூடாதுங்க. வேணும்னே நம்ம கிட்ட பம்பு இழுக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விடக்கூடாதுங்க. சுபு, டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. எப்படி ரிலாக்ஸா இருக்க முடியும்? எவனோ ஒரு பொறுக்கி பையன் காலையில இருந்து திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா சும்மா இருக்க முடியுமா? நம்ம நிம்மதியை கிடைக்கிறதுக்குனே எங்க இருந்து வந்திருக்காங்க. இங்க பாருங்க, ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க முதல்ல வாங்க மேனேஜர் கிட்ட. ஹலோ. என்ன மாப்பிள்ள சார், ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் எப்படி இருந்தது? அப்புறம் நம்ம ஒய்ஃப், ஓ சாரி சாரி, உங்க ஒய்ஃப் ஹாப்பியா? டேய், யாரா நீ? சார், நான் ஒரு அப்பாவி சார். இன்னைக்கு உங்க ஒய்ஃபா இருக்கிற சுப்புலட்சுமி ஒரு காலத்துல என்னோட லவரா இருந்து என்னை ஏமாத்தினவ. என்ன வெறுப்பேத்துறதுக்காக என் ஊருக்கே உங்களை கூப்பிட்டுட்டு ஹனிமூன் வந்திருக்கா. யார் சூர்யா? நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி சார் சும்மா இருக்க முடியும்? டேய், வேணாம்டா. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாதுடா. நீ ஒரு ஆம்பளை இருந்தா நேர்ல வந்து பேசுறா. அதெல்லாம் எதுக்கு சார்? பாருங்க, நான் லவ் பண்ண பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதனால நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத லைவ் ஷோ பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், காலையில காஃபி கப் அடியில லெட்டர் வச்சேன். இப்போ உங்க கட்டில் மேல ஐ லவ் யூ சுப்புன்னு பூ வச்சிருக்கேன். நான் அடுத்த ஸ்டெப் எங்க வைப்பேன்னு கெஸ் பண்ணு மாப்ள. சரி, நான் இப்ப போன் வச்சுட்டா? ஏன்னா நீ சீக்கிரமா ஷோ ஆரம்பிக்கிற வழியை பாரு. லைவ் ஷோனா தானே எல்லாருக்குமே பிடிக்கும். சரி சரி, ஓகே, நீ ஆரம்பி, நான் போன் வச்சுறேன். ஓகே, பாய். டேய், சூர்யா, யார் சூர்யா? என்னாச்சு? மேனேஜர், சூர்யா, மேனேஜர், மேனேஜர், மேனேஜர். சொல்லுங்க சார். என்னங்க ஹோட்டல் நடத்துறீங்க? என்ன சார் ப்ராப்ளம்? உங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா? சார், தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சார். நல்லா இருக்கு சார் கதை. காலையில நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க, இந்த மாதிரி ஹனிமூன் கப்பல்ஸ்க்கு ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்றோம், உங்க ரூமுக்கு 12 மணி நீங்க கேட்டீங்களா இல்லையா? இப்ப தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. ரூமை திறந்து பார்த்தா என் பொண்டாட்டி பேர் போட்டு ஐ லவ் யூ எழுதி இருக்கு. நானும் இந்த மாதிரிலாம் மெசேஜ் கொடுத்து டெக்கரேட் பண்ணுன்னு சொன்னேன். சார், நான் யாருக்கு ஃபோன் பண்ணல சார். எங்க ஹோட்டல்ல ஃப்ளவர் டெக்கரேஷனே கிடையாது சார். புதுசா ஒன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ, அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? நீங்களே அந்த ரூம்ல பாருங்க. வாங்க வாங்க. வாங்க சார். இங்க சுபு, என்ன சுபு இது? என்ன சார், கீழே வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்துனீங்க, இங்க வந்து எல்லாம் கிளீனா இருக்கு. இல்ல சார், இங்க இருந்துச்சு. இதே பெட் மேல ஃப்ளவர்ஸ்ல டெக்கரேட் பண்ணி ஐ லவ் யூ சுபுன்னு இருந்துச்சு. அத பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டு தான் சார் கீழே வந்து உங்களை கத்தினேன். இந்த கேப்ல எவனோ ஒருத்தன் வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிருக்கா சார். சும்மா வாய்க்கு வந்த மாதிரி கத்தாதீங்க சார். இது டீசென்ட்டான ஹோட்டல். இங்க ஒரு ரூம் பாய் வேலைக்கு சேர்த்தா கூட நல்ல டீசென்ட்டான பையனா இல்லையான்னு பார்த்து தான் நாங்க வேலைக்கு சேர்க்கிறோம். எங்க பசங்க கஸ்டமர் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டாங்க. இல்ல சார், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நாங்க ஒண்ணும் பொய் சொல்லல சார். நிம்மதியா 4 நாள் இந்த ஊர்ல இருந்துட்டு வரலாம்னு சென்னையில இருந்து நாங்க கிளம்பி இங்க வந்திருக்கோம். வந்த இடத்துல உங்க நிம்மதியையும் கெடுத்து நாங்களும் டென்ஷன் ஆகணும்னு யாரோ பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க சார். நாங்க ரூம்குள்ள வந்தப்போ ஃப்ளவர் டெக்கரேஷன் இருந்துச்சு. இப்ப எப்படி காணாம போச்சுன்னு எங்களுக்கே தெரியல சார். மேடம், நான் தான் எங்க ஹோட்டல்ல ஃப்ளவர் டெக்கரேஷனே கிடையாதுன்னு சொல்றேன்ல மேடம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா மத்த கெஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேடம். மிஸ்டர் தியாகராஜன், எங்களுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கும் இந்த ஃப்ளவர் டெக்கரேஷனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா சம்பந்தம் இல்லாத ஒரு 3வது மனுஷன் இந்த ஹோட்டலுக்குள்ள போந்து இந்த ஃப்ளவர் டெக்கரேட் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கே ஃபோன் பண்ணி இந்த ரூம்ல ஹிடன் கேமரா இன்ஸ்டால் பண்ணிருக்கேன், இங்க நடக்கிறதெல்லாம் லைவா பாக்குறேன்னு சொல்றான். இதுக்கு என்ன சார் அர்த்தம்? சார், எங்க ஹோட்டல் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சார். ஒருத்தர் ரூம்ல இன்னொருத்தர் நுழைஞ்சு கேமரா வைக்கவே முடியாது சார். இல்ல சார், இந்த ரூம்ல இருக்கு சார். இந்த ரூம்ல கேமரா எங்கேயோ இருக்கு சார். நான் கண்டுபிடிக்கிறேன்.
சார் நீங்க சொல்றதை நம்பவே முடியல சார். ஒரு வாட்டி உங்க ரூமை பூட்டி கீழே கொண்டு போய் ரிசப்ஷன்ல கொடுத்தீங்கன்னா உங்க சாவி ரிசப்ஷன்லயே தான் இருக்கும். அதுக்கு இடையில யாராவது வந்து கேட்டா தர மாட்டோம். அதையும் மீறி யாராவது வந்து கேட்டா சைன் பண்ண கஸ்டமரை தவிர வேற யார்கிட்டயும் கொடுக்க மாட்டோம். இதுக்கிடையில எவனோ கேமரா வச்சுட்டா அதை வச்சுட்டா நீங்க சொல்றதை நம்பவே முடியல சார். இதோ பாருங்க, நான் திரும்பி சொல்றேன். நான் சொல்றது ஒன்றும் பொய் கிடையாது. இந்த ரூம்ல கேமரா இருக்கிறது உண்மை, எனக்கு ஃபோன் வந்தது உண்மை. நீங்க வேணா ஒன்று பண்ணுங்க, போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம். சார் நீங்க சொல்றது உங்களுக்கு நியாயமா இருக்கா சார்? ஒரு ஹோட்டல்ல ஒரு பிரச்சனைன்னு போலீஸ் வந்தா இங்க ஹோட்டல் பேர் கெட்டு போயிரும் சார். Bloody hell, I need my privacy, man. நான் இருக்குன்னு சொல்றேன், நீ இல்லன்ற. சார் என்ன சார் உங்களோட பெரிய தொல்லையா போச்சு? உங்களுக்கு இந்த ரூம் பிரச்சனைனா மேல ரூம் காலியா தான் இருக்கு, அங்க ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துறேன். என்னால இவ்வளவுதான் சார் பண்ண முடியும். இதுக்கப்புறம் உங்க விருப்பம் சார். சரி, நாங்க அந்த ரூம்க்கே ஷிஃப்ட் ஆயிடுறோம். சரிங்க சார், நீங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணுங்க, நான் கீ எடுத்துட்டு வரேன். சுபு, பேக்ஸ்ல எடுத்து பேக் பண்ண. இப்ப நான் பாக்குறேன் அவன் நம்மள எப்படி வந்து டார்ச்சர் பண்றான். சார் வாங்க. இப்படியா? வாங்க சார். உங்களுக்கு இந்த ரூம் கம்ஃபர்டபுளா இருக்கும் சார். ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுங்க, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ. அப்புறம் என்ன சூர்யா, ரூம் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்ட போல? டேய், நீ எந்த ரூமுக்கு போனாலும் சரி, இல்ல எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சரி, இல்ல நீங்க இந்த ஊரை விட்டே போனாலும் சரி, என் கண்ல இருந்து நீங்க ரெண்டு பேரும் தப்பிக்கவே முடியாதுடா. டேய், நீ எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்க? நீ ஒரு ஆம்பளையாடா? ஆம்பளையோட வீரத்தனமாடா இது? டேய், நான் காட்டுறதுக்கு பேர் வீரம் இல்லடா, சாமர்த்தியம், புத்திசாலித்தனம், அதுக்கும் மேல சாணக்கியத்தனம். எனக்கு கிடைக்காத சுப்பு உனக்கு கிடைச்சிட்டால, அந்த கடுப்புல தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்டா. எனக்கு கிடைக்காத சந்தோஷம் உனக்கு என்னைக்குமே கிடைக்க கூடாதுடா. ஏச்சி, பாய மூடுறா. உன்ன மாதிரி லோ கிளாஸ் கிரிமினல்லாம் என்ன எதுவும் பண்ண முடியாது. ஏய், நான் உன்னை சொல்லட்டுமாடா, உன்னை கண்டுபிடிக்காம இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன்டா. நானா? நான் லோ கிளாஸா? டேய் மாப்ள, நீ என்ன கண்டுபிடிக்க போறியா? போ, போய் இழுத்து போத்திட்டு தூங்கு. ஏய், இந்த ஊர்ல உன்னால அதை மட்டும் தான் பண்ண முடியும், வேற எதையுமே பண்ண முடியாது. இங்க பாரு, இந்த கண்டுபிடிக்கிற வேலை எல்லாம் முடியவே முடியாது, புரியுதா? டேய், என்ன பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கடா. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் வச்சிரவா? டேய் டேய். ஓகே, பாய் பாய்.